நீங்கள் டயபெட்டிக்காக இருக்கீங்களா? உங்களுக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அது ஒரு பிக்கஸ்ட் மெத்ங்க. டயபெட்டிக்காக இருக்கிறவங்களும் பிரஸ்ட் இம்ப்ளான்ட் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேர் எடுத்துக்கணும். அதாவது பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டயபெட்டிக் லெவல் கண்ட்ரோலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் HbA1c அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் 2 to 3 மந்த்ஸுக்கு நம்மளோட பிளட்டில் சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட் அது. அதையும் எடுத்து பார்த்து அந்த சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருந்திருந்தது அப்படின்னா தாராளமாக பிரஸ்ட் இம்ப்ளான்ட் ப்ரொசீட் பண்ணலாம். அப்புறம் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு யூஸ்வலாகவே நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் ப்ரிகாஷன், அதாவது ஹைலி ஸ்டெரைலான பிளேஸில் வச்சு நம்ம பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணணும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணி சர்ஜரி பண்ண தேவை இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சர்ஜரிக்கு அப்புறம் ஊண்டு ஹீலிங், யூஸ்வலாக டயபெட்டிக்கில் ஊண்டு ஹீலிங் இம்பேர் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இம்ப்ளான்ட் பண்ணும்போது ஊண்டு ஹீலிங் டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ரிக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக் அட்வைஸ் பண்ணுறது மூலிமா ஈஸியாக நம்ம அந்த ஊண்டை ஹீல் பண்ண முடியும். அப்போது இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் பிளட் சுகர் கண்ட்ரோல், மெயின்டைன்டு HbA1c அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் ப்ரிகாஷன் இது மாதிரியெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு தாராளமாக இம்ப்ளான்ட் பண்ண முடியும். பட் அதே சமயத்தில் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸு அடிஷ்னலாக அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் ஏதாவது இருக்குது, அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸாக இருக்குது, இல்லை ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை அடிஷ்னலாக அவங்களுக்கு கார்டியாக் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடாது.